வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா கின்னஸ் ரெக்கார்ட் பிளான்டேஷனுக்காக போட்டிருக்கோம். 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் மரக்கன்றுகளை நட போகிறோம். ஒரு ஏக்கரில் 8000 சாம்பிளிங்ஸ் வந்து நட போகிறாங்க. ஒரு ஆளுக்கு மினிமம் 30 சாம்பிளிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மிவாவாக் அப்படின்னா மிவாவாக்கும் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஒரு செடி பக்கத்தில் அதே மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் வந்து இருக்கக்கூடாது. 2 மீட்டர் இடைவெளியில் நட போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதான் இன்ஃபர்மேஷன். இன்னும் எங்களுக்கு ட்ராவல் டியூரேஷன் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவுடைய பிடிஏவோட அப்ரூவ்டு சைட்லேருந்து தான் அந்த டெலிகாஸ்ட் வந்திருக்கு. இன்றைக்கி கெம்பகவுடா அவர்களுடைய பர்த்டே நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு மெகா ட்ரைவை வந்து கவர்மெண்ட்டே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரிஷி ரெடி ஆகிட்டாரு, ஐஷு ரெடி ஆகிட்டாங்க. வில் பி தேர் அண்ட் லெட் சி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர் பேங்க்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் பாரு மெட்ரோ. பயங்கரமான பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாக வில்லேஜ் 517வது பர்த்டேக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு மாநாடு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ சிஎம்ஓடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் கர்நாடகா கவர்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸு பயங்கரமாக இருக்குது. நியூ ரோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ரோடா? சார் ரோடு. ஸோ நியூ ரோடு இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க போல். பெங்களூர் ரோடுங்க விசாகப்பட்டினம் பைபாஸ். ஜூஸு பெரிய பார்க். இது ஆக்சுவலி இது வில்லேஜ் தானா அது? ஆனால் ஊரில் எங்கே ஆரம்பித்தோம் நம்ம லிங்கராஜ்புரத்துலேருந்து வர வரைக்குமே இடமா தான் இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு எம்டி லேண்டே பார்க்க முடியுது. ஸோ ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரி டெவலப் பண்ணுறாங்க அதை கிளைமேட் ரீஸ்டோரேஷனுக்காக. சி மாரத்தான் வந்துட்டுருக்காங்க. ஐஷா இதற்கு மாரத்தான். ஸோ அவங்க காலையிலே ரன் ஆரம்பித்து போயிட்டுருக்காங்க. இது வந்து புது ரோடா? விஐபி பார்க்கிங். எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க காலையிலேயே. ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. 2 வீலர் பார்க்கிங். போலீஸ்லாம் அங்கங்கே கைட் பண்ணிகிட்ருக்காங்க. வாலண்டியர்ஸும் இருக்காங்க. ஒரு வழியாக ஜோன் 15 எங்கேயோ இந்த கண்டுபிடிச்சி இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு தான் கண்டுபிடிக்கணும் மற்ற ப்ராசஸ்லாம். ட்ரோனில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. போலாண்டா இருறா. ஓகே. ஜோன் 13க்கு மாறி வந்திருக்கோம். இவ்வளோ சாம்பிளிங்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியா நாங்கள் இனிமேட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி மக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜோன் 13லேருந்து ஜோன் 15 நோக்கி வந்துகிட்ருக்கோம். சரியான இது ஒரு காடு தாங்க. இது ஃபாரஸ்ட் லேண்ட் மாதிரி தான் இருக்குது.
சாப்ளிங் எல்லாமே சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. இது நம்ம வில்லேஜில் நடந்து வர அதே செட்டப்பில் தான். நம்ம ஊர்லலாம் வந்து காடு இருக்கும், ஆனால் இந்த மாதிரி சாம்பிளிங்கோ நியரஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இது போலலாம் நம்ம ஒரு ஈவெண்ட்டு பண்ணல. முதல் டைமாக வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 15 லட்சம் மரச்செடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மரக்கன்றுக்குமே 85 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு வந்து மெயின்டெனன்ஸும் பண்ணுறாங்க, ட்ரோன் வழியாக மானிட்டரும் பண்ணுறாங்க. ஸோ 170 ருபீஸ் கிட்ட செலவாகுது இதெல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு, பெர் சாம்பிளிங்க்கு மட்டும். சாம்பிளிங்கா ஓகே. ஸோ அந்த ஒரு செடிக்கு மட்டுமே அவ்வளோ ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து என்வரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ ரிஷி ரொம்ப ஜாலியாக இருக்கிறாப்புல. ஸோ ஃபுட்டு, மொபைல் டாய்லெட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட் டு செக். ஸோ ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்லா கேசரி, கோதுமை பொங்கல், வடை. என்ன இஷ்யூ? ஓகே. வாட் டேஸ்ட்டு? வடை ஒட்டி இது அவ்வளோ பிடிக்கல. நம்ம ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்கோம், மறுநாடு தானே வந்திருக்கிறேன். ஒரு வழியாக கேப் ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 15 கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். நம்மளோட அந்த பொக்லிங் இருக்கிற சைட்டில் தான் நம்மளோட ஏரியா அலோகேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எங்கள் டீம் வரதுக்காக வெயிட்டிங் எல்லோரும். சாம்பிளிங் எல்லாமே இருக்குது, ரெடியாக இருக்குது. கமிங். ஸோ க்ளவுஸ்லாம் கொடுத்துட்டாச்சு, ஃபுட்டும் கொடுத்துட்டாங்க. மரத்தை நட வேண்டியதான். மற்றவங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள், மற்றவங்களாம் வந்துட்டு நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் எல்லாமே வந்து இந்த பஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஜோன் 15 அண்ட் பிளான்டிங் சைட் 88. இதை தான் காலையில் ஒரு 6:45 தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டைம் என்ன ஆகுது? 8:28 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் இண்டிவிஜுவல் ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரி இருக்குது போல். ஒரு தனி கிளாரிட்டி. நட்டுட்டியா? இன்னும் 28 நட்டுருவியா? ஏய் தம்பிக்கு கொடு. நெக்ஸ்ட் டர்ன் தம்பி. இது ரிஷி நெக்ஸ்ட் இதை நீ நானும் பண்ணுறோம். முடிச்சுக்கலாமா? ஒன்னதாண்டி அவங்க ஹேல் பண்ணுறாங்க. வாடா இன்னும் நேரத்தில் போகலாம். வாடா போட்ட பாரு. அம்மா பாரு, அம்மா பாரு. ஒரு கோவா, ஒரு புளிய மரம், ஒரு ஆலமரம். சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக செடி. போதும்பா. ரிஷி வந்து போராடி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சின்னது கேட்டாரு, கிடைக்கல. பண்ணு ரிஷி.
சரி நகர் அம்மா பண்ணிட்டா. சரி கூட அம்மா பண்ணுறேன். ஐஷோ, நாங்களாவது ஒரு அரச மரம் வச்சோம், கொய்யா மரம் வச்சோம், இன்னொரு மரம் என்ன வச்சோம், புளிய மரம் வச்சோம். ஒரு மாங்காய் கன்று கொடுத்து 9 மணி நேரம் ஆகுது. ரிஷி என்னவா பண்ணிட்டுக்கிறா? சரி நீ வரத்து எல்லாம் மாற்றி விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் நோண்டு. ஸோ ஆக்சுவலி இங்கே நிறைய பேருக்கு டூல் கிடைக்கல. அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது. பக்கத்தில் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரோன் ஷாட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி வைக்கல அந்த இது தோடு மாதிரிலாம் போடுறாங்க அந்த இடத்துல. நெல் உமி கூட நான் குழி நோண்டுறேன், நீ வந்து வை. முடியல, மூச்சு வாங்குது. ஒரு சைஸ் தான் இருக்காமா. நான் வேறு போண்டா மாதிரி இருக்கேன், எம்மா மட்டும் தான் இருக்காமா. சரி நான் தானே வைக்கணும். நானே பிரிக்கிறேன். இங்கே பாரு ஐஷோ, ஃபேஸ் பாரு. ஃபேஸ் தெரில. ரிஷி ஜாலியாக ரஸ் சாப்பிட்ருக்காரு. மரம் பத்திரம் ஐஷோ, நீ போட்டு இழுக்கும்போது அங்கே கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரி அங்கெல்லாம் சாப்பில் இருக்கிற வழியே இல்லை. அது கொஞ்சம் குழி தள்ளி விட்டு வை. பிளாஸ்டிக் பேக்கை கையில் எடுத்துக்கணும், திரும்ப தூக்கி போடக்கூடாது. வை, கொஞ்சம் தள்ளி விட்டு வை. அடியில் தள்ளி விட்டு சமமாக வை. இங்கே பாரு, சாந்திச்சிட்ருக்கு, நேராக வை. இப்போ போடு. இங்கே ஃபோட்டோ பாரு. ஓகே, கேப்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தள்ளு சுற்றிலும் தள்ளு. கவர் பண்ணுங்க, சுற்றிலும் சாசர் ரெடி பண்ணு. மக்கள்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். சாசர் ரெடி பண்ணு. இங்கே பாரு, இந்த பக்கம் நீ பாரு. சுற்றிலும் கரெக்ட் மட்டும் தண்ணி பண்ணால் நிற்கணும் அப்படியே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நட்டேன். 50 நட்டேன் நீங்கள் காலிலேருந்து. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ செஷன் இன்னும் நிறைய மரம் இருக்குது. பட் இதில் ஒரு செக் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வைக்கிற மரத்துக்கு பக்கத்துலேயே அதே ஹைட்லேயோ அது பக்கத்தில் இருக்கிற 3 செடிகள் வந்து அந்த சேம் இலையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தான் ஒரு 5-10 நடக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கேருந்து ஆட்டோ கேப் எதுவுமே கிடைக்க மாட்டேது. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஜியோ லொக்கேஷன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணணும். போகலாமா ரிஷி? எதுவுமே கிடைக்கிறதுல போகிறோம். செலக்கட்டா ரயில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம். மெஜஸ்டிக் டு 5 minutes. மெட்ரோ வருகிறது ரிஷி, மெட்ரோ வருகிறது. ஸோ செலக்கேட்டிலேருந்து பேப்பன் வேலி போகிறோம்.